தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்காது என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்த முடியாதது அல்ல என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கும் ஸ்டாலின், 5 மாநில தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பாதிக்காது என்று கூறியுள்ளார். ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி சந்தித்துள்ள பின்னடைவுகளை குறிப்பிட்டு எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், சட்டமன்ற தேர்தல்களில் பெரும்பாலும் மாநில பிரச்சினைகளே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என கூறியுள்ளார். ராஜஸ்தானில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்துள்ள போதிலும் அக்கட்சியை விட காங்கிரஸ் கட்சி அங்கு 10 லட்சம் வாக்குகளை மட்டுமே குறைவாக பெற்றுள்ளதாகவும், சத்தீஸ்கரில் இரு கட்சிகளுக்குமான வாக்கு வித்தியாசம் 6 லட்சம் மட்டுமே என்றும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் மட்டுமே இரு கட்சிகளுக்கான வாக்கு வித்தியாசம் சுமார் 35 லட்சம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய தரவுகளை வைத்து கணக்கிட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைத்து பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டிருந்தால் அக்கட்சி இம்மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்காது என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த தேர்தல் முடிவுகளை படிப்பினையாக கொண்டு அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் இந்தியா கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை ஈட்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி கட்சிகள் இடையே தொடர்ந்து கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.